அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது அஷ்டபந்தன மகா மருந்து. இந்த அஷ்டபந்தன மகா மருந்து என்பது 8 வகைகளாக இருக்கக்கூடியது. இது நம் ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த வேளையில் அந்த விக்கிரகங்களுக்கும் பீடத்திற்கும் ஒன்று சேர்ந்து இருப்பதற்காக, அதாவது இந்த பஞ்ச பூதங்களினுடைய ஐக்கியம் ஆவதற்காக, அந்த விக்கிரகத்தை நாம் ஒன்று சேர்ப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த அஷ்டபந்தன மகா மருந்து. இந்த அஷ்டபந்தன மருந்து இது வேலை செய்கிறது, இது எதன் அடிப்படையில் இதை நம் முன்னோர்கள் கடைபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது, இந்த அஷ்டபந்தன மருந்து தற்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கிறது. அதாவது இதில் குறிப்பாக வெள்ளை மெழுகு பயன்படுத்தக்கூடும், அதேபோல் வெண்ணெய் பயன்படுத்தப்படும், அதேபோல் ஜாதி லிங்கம் பயன்படுத்தப்படும், குந்திரிக்கம் பயன்படுத்தப்படும், கங்குலியம் பயன்படுத்தப்படும், அதேபோல் செம்பருந்து பயன்படுத்தப்படும். இதில் இந்த ஜாதி லிங்கம் என்று சொல்லக்கூடியது 1 கிலோ இன்று நமக்கு 25,000க்கு மேல் ஆகிறது. 1 கிலோ நம் ஜாதி லிங்கம் வாங்க வேண்டும் என்றால், இதில் நம் பொதுவாக ஒரு பங்காக நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதில் 2 பங்கு சேர்க்க வேண்டும் இந்த ஜாதி லிங்கம். அப்படி இந்த மருந்தை நாம் தயாரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு சாமிக்கு ஒரு சிலை, அதாவது ஒரு சிறிய சிலையாக ஒரு 2 அடி ஹைட் உள்ள அந்த சிலைக்கு நம்ம இந்த அஷ்டபந்தன மருந்து சார்த்த வேண்டும் என்றால் நமக்கு தேவைப்படுவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ, அதாவது 1 கிலோக்கு கொஞ்சம் குறைஞ்சாகல நம்ம அந்த மருந்து தேவைப்படும் அந்த சாமியை இருபெருத்துவதற்காக. இதற்கு நாம் செலவாகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நான் இந்த செலவை பற்றி நாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நபர்கள் என்னிடம் தொலைபேசியில் கான்டாக்ட் செய்வதுண்டு. இந்த அஷ்டபந்தன மருந்து எங்களுக்கு தேவை, எங்களுக்கு கொடுங்கள் அப்படி என்று கேட்பார்கள். அதாவது நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய நபர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வெளியில வாங்கக்கூடிய டைமில் 400 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைக்கிறது, நீங்கள் ஏன் இவ்வளவு விலை சொல்கிறீர்கள் அப்படி என்று கேட்பார்கள். அதாவது அவங்களிடம் நாம் திருப்பி கேட்கக்கூடிய வேளையில் அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, நாங்கள் அதை எண்ணெயில் உருக்கி நாங்கள் என்ன செய்வோம், அதில் சிலையில் நாம் வைத்து கொள்வோம் அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் நாம் செய்யக்கூடியது, அதாவது நாங்கள் செய்யக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயினால் நாம் பயன்படுத்தாத உரல் மூலம் இடித்து சவுக்கு கொண்டு, அதாவது சவுக்கடி அந்த ஒரு சித்தில் போல அந்த ஒரு இது கொண்டு நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, தரையில், அதாவது கல் தரையில் போட்டு பல 1000 தடவை அடித்து அதை பசை வருவதற்கு தன்மை வரக்கூடிய அளவிற்கு அதை அடித்து வெண்ணெய் தேய்த்து வெண்ணெய் சேர்த்து அதை அடித்து மெழுகு போல் உருவாக்குவோம். அந்த மெழுகு போல உருவாக்கி அதை உருட்டி நாம் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த விக்கிரகத்தின் இதில் சார்த்தி கொள்ளுவோம். இதில் நாம் 8 வகை மூலிகை பொருட்களும், நாம் முதலில் சொன்னது போல 8 வகை மூலிகை பொருட்களும் இதில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. இதில் குறைஞ்சபட்சம் ஒரு சாமிக்கு சார்த்த வேண்டும் அப்படின்னா 5,000 ரூபாய் வரை செலவு மட்டும் ஆகிறது. அதாவது குறைஞ்சபட்சம் நம்ம அதிகமாக நம்ம தயாரித்தோம் அப்படின்னா ஒரு 4,000 ரூபாய், 3,500 ரூபாய், 4,000 ரூபாயில் நமக்கு அந்த மருந்தை நாம் தயார் பண்ண முடியும். அதே இது ஒரு சாமிக்காக நாம் தயாரிக்க போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 4,000 ரூபாய்க்கு மேல் தான் அதுக்கு வருகிறது. இதை வைத்து தான் நம்ம ஒரு சிலைக்கு 5,000 ரூபாய் அப்படி என்ற ஒரு பிக்சைடு ரேட்டாக நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அதுவும் சில நபர்கள் வாங்கி கொள்கிறார்கள், நன்றாக இருக்குன்னு சொல்கிறார்கள். சில நபர்கள் நம்ம இங்கே லோக்கலில் நம்ம நிறைய கோயில்களில் நம்ம இந்த அஷ்டபந்தன மருந்து சொந்தமாக இடித்து நாம் சார்த்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆன்லைன் மூலமும் நிறைய நபர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், அவங்களுக்கு 400-600 ரூபாய்க்கு கிடைக்கிறது. நீங்கள் இவ்வளவு ரேட்டு சொல்ல, அவங்க செய்யக்கூடிய இந்த 2குள்ள வித்தியாசத்துக்கு வேண்டி தான் இந்த வீடியோ நாம் இடுகிறேன். அதாவது 2னுடைய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணம் கொண்டும் இந்த ஜாதி லிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரிய மருந்தை அவர்கள் பயன்படுத்தவே முடியாது. ஏனென்றால்
பயன்படுத்தினால் 300, 400, 500 ரூபாய்க்கு ஒன்றும் கிடைக்கவே செய்யாது. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் இது 2 பங்கு 3 பங்கு 2 பங்கு 2 பங்கு 3 பங்கு என்ற அடிப்படையில் தான் இந்த மருந்தை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இதை இந்த ஜாதிலிங்க என்று சொல்லக்கூடியது 1 கிலோ 25,000 ரூபாய் வரை இன்று விலை இருக்கிறது. அதில் நாம் 2 பங்கு சேர்க்க வேண்டும். அதாவது ஒரு விக்கிரகத்துக்கு தேவையானது ஒரு 2 பங்கு சேர்க்க வேண்டும். 2 பங்கு என்று நாம் சொல்ல போனோமானால் 1,500 ரூபாய்க்கு மேல் அந்த ஜாதிலிங்கம் மட்டுமே வருகிறது. அப்படி வரக்கூடிய வேளையில் எப்படி அவர்களுக்கு ஒரு சிறிய அந்த வட்டாக தயாரிக்கக்கூடியது அவங்களுக்கு அது 1/2 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை பயன்படுத்துறதில்ல. நம்ம அது எண்ணெயில் உருக்கி சார்த்ததுனால நம்ம அதை பயன்படுத்துறதில்ல. ஆனால் அது அவங்களுக்கு 200, 300 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. அதாவது இந்த அஷ்டபந்தன மருந்து அப்படின்னா நம் முன்னோர்கள் நம் ஆதி காலங்கள் முதல் இந்த அரச காலங்கள் முதல் இந்த மருந்தை தான் நாம் பயன்படுத்திட்டு இருந்தோம். யாருமே அன்று இந்த தீ வைத்து அதை மெழுகு போல உருட்டி அதில் மறுபடியும் கம்பியை பழுக்க வைத்து அந்த விக்கிரகத்தின் மேலே ராவுறது இந்த பழக்கம் அன்று கிடையாது. அன்று இந்த அஷ்டபந்தனத்தை இடித்து அழகாக அந்த விக்கிரகத்தின் சைடில் தேய்த்து வைத்து கொள்வார்கள். இதனுடைய பலம் பல மடங்கு சக்தி, பல மடங்கு அபூர்வம் நமக்கு அந்த கோயில் கிடைக்கும் என்பது எந்த மாற்றமும் இல்லை. இந்த பஞ்சபூதம் அப்படி என்று நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கல்லிலேயே இந்த ஒரு விக்கிரகமாக இருக்கக்கூடிய அந்த கல்லில் பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்கிறது. அந்த பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய பீடமும் அந்த இன்னும் மேலே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை வடிவமைத்திருக்கக்கூடிய சாமியின் உருவத்தை வடிவமைத்திருக்கக்கூடிய அந்த அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய அந்த கல்லையும் இரண்டையும் ஒன்று சேர்ப்பதற்காக இந்த அஷ்டபந்தன மருந்தை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். இதற்கு நீங்கள் பல லட்சம் டெக்கரேஷனாக இருந்தாலும் சீரியலாக இருந்தாலும் இந்த பூஜை சுமக்கராக இருந்தாலும் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த அஷ்டபந்தன மருந்திற்கு மட்டும் நாம் அதை பயன்படுத்த மாட்டோம். ஏனென்றால் நான் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம். இந்த அஷ்டபந்தன மருந்துக்கு அப்படி ஒரு சாமிக்கு 5,000 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னால் 1000 வாட்டி யோசித்து அதை வேண்டாம் என்று புறக்கணித்து விடுவோம். ஆனால் நாம் முன்காலங்களில் நம் முன்னோர்கள் செய்தது இந்த அஷ்டபந்தன மருந்து கை கொண்டு இடித்து உரல்னாலே இடித்து பல நபர்கள் இடித்து சார்த்தியது தான் நம்மளுடைய வழக்கமான மொழியாக இருந்தது. அதை எளிதுபடுத்துவதற்காக அவர்களுடைய தொழில் லாபத்திற்காக ஏதோ அந்த மெழுகும் காவி கல்லும் குந்திரிக்கமும் மட்டுமே வைத்து வேற உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது 2 பங்கு 2 பங்கு 3 பங்கு 2 பங்கு 3 பங்கு 2 பங்கு இதன் அடிப்படையில் தான் நம்ம அதை தயாரிக்க வேண்டும். அதை நாம் விட்டு சிறிதளவு எல்லாத்துலேயும் அதை ஜாதிலிங்கு போடவே மாட்டாங்க. வேறு சிறிதளவு எல்லாத்துலேயுமே சேர்த்து என்ன செய்வாங்க, அவங்க ஒரு மெழுகு போல் ஒரு வட்டு போல் உருவாக்கி தருவார்கள். அதை நாம் சார்த்துவது விட சார்த்தாமலே இருக்கலாம். சும்மாலே தூக்கி வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அந்த அளவு அது ஒரு தேவையில்லாத ஒரு மெழுகை நாம் சாமிக்கு சார்த்துறோம். எவ்வளவோ பூஜைகள் பண்ணுறோம். ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து இதை வாங்குறதுனால எந்த தவறும் இல்லை. உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.